இந்த பலாப்பழ சீசனில் பலாக்கொட்டையை வச்சு என்ன செய்கிறதுன்னு தெரியலனா இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அப்படியே கோழி குழம்பு மாதிரியே இருக்கும். அடிச்சிக்கவே முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலையும் வதக்கிட்டு 2 தக்காளி அரைச்சி சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட தேவையான அளவு கல்லுப்பு, மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் நார்மல் சாம்பார் தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இது கூடவே 2 கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த பலாக்கொட்டையை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் கழுவிட்டு. இது கூடவே நைட் ஃபுல்லாக ஊற வச்ச கொண்டக்கடலையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒன்றா கலந்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், 4 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு நல்லா தண்ணி விட்டு அரைச்சி அதோட பால் மட்டும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது நல்ல க்ரீமியாக இருக்கும். குழம்பு அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.